ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலைக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது எதுன்னு பார்க்கலாமா? நம்மளோட சூப்பரான க்ரீன் கலர் ஜும்கா. இன்றைக்கி இந்த ஜும்காவை எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு ஜும்கா இதை எடுத்துக்கோங்க. அதை கார்னரில் இருக்கிற அந்த இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளிப்லேயோ இல்லை பென்லேயோ லாக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கம்மை எடுத்து கம்மை போட்டுட்டு ஆஃப் பீட்ஸ் தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கஸ்டமைஸ் ஆர்டர் தான். இது ஃபஸ்ட்டு நான் இந்த ஆஃப் பீட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஒட்டிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக பீட்ஸ் ஒட்டி முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ ஒரு ரவுண்ட் கலர் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே மூணு ஸ்டோன் வைக்கிறேன். அதுவும் க்ரீன் கலர் தான். இப்போ ஜும்காவில் எல்லா ஸ்டோனும் ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு ஸ்டட் ஒன்று செஞ்சுக்கலாம். அதுக்கு க்ரீன் கலர் 3 ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். அதை சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், ஒயிட் கலரு. இப்போ நம்மளோட ஜும்காவும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு ஐபின் கொடுத்துட்டு மேலே ஒரு கிளிப் போட்டு மேலே ஒரு ஒயிட் கலர் பீட்ஸ் போட்டு இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஐப்பின்னில் மிச்சம் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இப்போ கட்டர் வச்சு நமக்கு ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டட்டு ரெடி ஆகிடுச்சுல்ல. ஸ்டட்டில் இந்த சைடும் அந்த சைடும் க்ரீன் கலரு பீட்ஸும் ஒயிட் பீட்ஸும் மிக்ஸ் பண்ண ஒரு இது போட்டிருக்கேன். அதையும் இந்த சைடும் அந்த சைடும் 2 பீட்ஸ் போட்டுட்டு அந்த ஸ்டட்டை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்டட்டையும் ஜும்காவையும் லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஜும்காவோட ஃபைனல் லுக்கு இது தான். எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். காதில் எந்த கம்மல் போட்டாலும் அவ்வளோ அழகாக இருக்காது. ஆனால் ஜும்கா போட்டால் காதுக்கே ஒரு அழகு கொடுக்கும். இப்போ பாருங்கள், அந்த க்ரீன் கலரோட இந்த க்ரீன் கலர் ஜும்காவும் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்கிறத, இந்த ஜும்கா எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான மேக்கிங் வீடியோலாம் வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். என்னோடய சேனலை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.